பிரைஸ் லார்ட். ஏசாயா 66வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஆமென். இதற்கு ஆதாரமா நான் பைபிள்ல இருந்தே ஒரு விஷயத்த நான் சொல்றேன். 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, தாவீது சீயோன் கோட்டையை பிடிப்பதற்காக எபூசியர் மேல யுத்தம் பண்ண எருசலேமுக்கு போறாரு. யாரோட? தன்னுடைய ஜனங்களோட, தன்னோட மனுஷரோட கூட எருசலேமுக்கு போறாரு. ஆனா கூட இருந்த ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் தாவீதால முடியுமா, அவனாலலாம் இது முடியவே முடியாதுன்னு சொல்லி கூட இருந்த ஜனங்களே நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தாவீதை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த கோட்டைக்குள்ள கூட நீ போக முடியாது, அங்க இருக்கிற குருடரும் சப்பானிகளுமே உன்னை தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி தாவீதை ரொம்ப ஒரு அற்பமா அந்த இடத்துல பேசுறாங்க. யாரு? கூட இருந்த ஜனங்களே. இதே போலதான் நம்மளை சுற்றியுள்ளவர்களா இருக்கட்டும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சொந்த குடும்பமாவே இருக்கட்டும், நம்ம ஆண்டவரை தேடி ஓடும்போது அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, சும்மா ஆண்டவருங்காத, நீ என்னத்தை பெருசா இங்க சாதிச்சுட்ட, இன்னும் வாழ்க்கை அப்படியே தானே இருக்கு, என்ன மாற்றம் உன் வாழ்க்கையில இருக்கு, இன்னும் ஒரு வளர்ச்சியுமே இல்லை உன்னோட வாழ்க்கையில, நீ இன்னும் கஷ்டப்பட்டு தானே இருக்க. ஸோ இந்த மாதிரிதான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம இது நம்ம ஒரு வேளை நம்ம பாசிட்டிவா சொன்னா கூட, ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார், அவர் எனக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு நடக்குமா, நீ ரொம்ப ஆசைப்படுற, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது சொல்லி நம்மளை டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க. அன்னைக்கு தாவீதை பார்த்து கூட இருந்த ஜனங்கள் அப்படித்தானே சொன்னாங்க. ஆனாலும் தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். அந்த நகரமே தாவீதோட நகரமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா தேவனாகிய கர்த்தர் தாவீதோட இருந்தார். இதே போலதான் நம்மளை சுற்றிலும் என்ன வேணா சொல்லட்டும், இதெல்லாம் உனக்கு நடக்காதுப்பா, இதெல்லாம் உனக்கு சான்ஸே கிடையாது நடக்கிறதுக்கு, நம்மள என்ன வேணா சொல்லட்டும், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவேன், அவர்களோ வெட்கப்படுவார்கள். சங்கீதம் 132 17 18வது வசனம் நம்ம வாசிச்சோம்னா, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இதைத்தான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில பண்ண போறார். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண அவர் வல்லவராயிருக்கிறார். ஸோ யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை மட்டும் நம்ம அந்த வார்த்தை மேல நம்ம நம்பிக்கையா இருந்தாலே போதும். நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை தான். சங்கீதம் 62 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஸோ கண்டிப்பா வரும், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன எல்லா நல்வார்த்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில அது அப்படியே நடக்கும். அதற்கான நாள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.